ஓகே, அந்த 4 ஃபைனல்ஸ் கிட்ட சிறு வார்த்தைகளை நம்ம வந்து பார்த்தனா உலாவி விட்டு முடிஞ்சா நீ பண்ணு அந்த உலாவல். பின் குலாவி விடுவோம். ஆமா. ஜீவிதா சொல்லுமா. என்ன நான் சொல்ல, இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க இந்த மாதிரி ஃபைனல்ஸ் போனது? வீட்டாண்டெல்லாம் என்ன சொல்றாங்க? எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க. பின்னா வந்து அழுவாங்களா எப்படி நீ எல்லாம் வந்து போன அப்படின்ட்டு? வேற ஏதாவது வித்தியாசமா சொன்னாங்களா? இந்த ஜான் ஜரம் கூட சேராத, வைஷ்ணவி கிட்ட வச்சிக்காத. என்ன தெரியாதா ஜீவிதாவை பத்தி? நான் அடிக்கடி பாக்குறேன், அந்த சோஷியல் மீடியா ஓபன் பண்ணாலே அவ, அப்புறம் வந்து இந்த விக்னேஷ் ராஜு, அதுக்கப்புறம் ஜான், அவன் அந்த பீச்ல போய் பீச்ல போய் கை தூக்கி நிக்கிறீங்களா? போட்டோ போஸ்ட் பண்ண. என்ன போஸ்ட் அது? எனக்கு புரியல. நான் 3 பேரும் அந்த ஸ்டெப் அப்படி போடு, ஸ்டெப் வந்து அப்படி போட இங்கே போட முடியல, பீச்ல போய் போடுறாங்களாம். என்ன வாங்க இங்க 2-3 பேரும் அப்படி எந்திரிச்சு அந்த நடுவுல அந்த போஸ்ட் திரும்ப பண்ணுங்க, நான் பார்க்கணும். என்ன அந்த போஸ்? அந்த போஸ் என்னடா டேய், சாவி பிடிச்ச பொம்மை மாதிரி, ஸ்டக்கான பொம்மை மாதிரி. ஸோ அதான் அவளோட ஐகானிக் ஸ்டெப்பு. ஸோ அதை போடக்கு தான் நாங்கள் பீச்சுக்கு போயிருந்தோம். ஓகே சூப்பர். சொல்லுப்பா, என்ன நடக்குது சொல்லு. நான் ஆக்சுவலாக ரொம்ப நாள் கழிச்சு ஊருக்கு போனேன். நான் எந்த ஊருக்கு? கோயம்புத்தூர்ண்ணா. ஸோ அங்கே வந்துட்டு நிறைய பேர் ரெகனைஸ் பண்ணாங்க, நான் பார்த்துட்டு. ஸோ இதுக்காகவே நான் வேணே மால்க்கெல்லாம் போயிட்டு சும்மா அந்த பக்கம் இந்த பக்கம் நடக்கிறது அது மாதிரி அப்படி சும்மா அந்த மாதிரி சீரியஸாக்கா. ஸோ நிறைய பேர் வந்துட்டு என்கிட்ட பேசினாங்கண்ணா. ஸோ ரொம்ப ஹாப்பி நீ ஃபைனல்ஸ் போனது அப்படின்னு. எனக்கு எங்கள் ஃபேமிலியிலேருந்து ஒருத்தன் போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு நிறைய பேர் சொன்னாங்கன்னா அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பசங்க வந்து இப்பயே ஓட்டு கேட்க ஆரம்பிக்கிறானுங்க. பிரச்சாரத்தா மூக்குத்தி முருகன் எப்படி ஜெயிச்சார் தெரியுமா? ஜெமினி பிரிட்ஜில் நைட்ல தலைகீழ தொங்கின அப்படி நெஞ்சில் ஒரு நம்பரை எழுதி விட்டு ஏதோ நம்பர் இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாம் மிஸ் கால் கொடுத்துட்டானுங்க. பார்த்தா ஓட்டு ஜாஸ்தியாக அவன் ஜெயிச்சிட்டா. அப்படி நம்ம தலைகீழ இருந்திருக்குமே மக்கப்பா. அவரு தலைகீழ எழுதி தலைகீழ தொங்கின. தலைகீழ கொஞ்சம் ஆஹா ஆஹா அந்த மாதிரி சூப்பர். அங்க பின்னாடி கொடுங்க. திருப்பதிக்கு போய் அட்டெண்டன்ஸ் போட்டு வந்தாச்சா? இல்லையே. இன்னும் போலியா? அம்மா பாட்டு கேட்டுட்டே திரும்ப போயிட்டு வந்துட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவீங்கன்னு நினைச்சேன். இன்னும் ஏமா திருப்பதிக்கு போகாம இருக்க? கொடைக்கானல் ஊட்டி மாதிரி பாஸ் கேக்குறாங்களா என்ன? இல்ல மக்கப்பா, அவங்க சாமி கும்பிட்டு வருவாங்க இல்லையா, அதனால நான் கேட்டேன். ஃபைனல்ஸ் முடிச்சிட்டு போயிடலாம். ஓகே பண்ணிடலாம். பட் they didn't call you பீச்சுக்கு போகும்போது? அவங்க போனதே எனக்கு தெரியல. அந்த போஸ்ட் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது. ஓஹோ, 3 பேரும் சதி பண்றீங்களா? அப்போ கொடுங்க ஜான் ஜரம். அக்கா என்ன பண்ண சென்னையில இப்போ ஒரு 3-4 மந்த்ஸா இப்போ ஷூட் ஆரம்பிச்சதுல இருந்து இங்க தானே இருக்கீங்க? 4-5 மாசமா என்னெல்லாம் பண்ண சென்னையில? ஒண்ணுமே பண்ணலக்கா. சென்னையெல்லாம் ஃபுல்லா சுத்தி பார்த்தேன். ஓரளவுக்கு பீச்சு, மால் இதெல்லாம் போயிட்டு சுத்தி பார்த்தேன். யாரோட சுத்தின? அதுதான் மேட்ரு. அண்ணன் கூட, விக்னேஷ் அண்ணா கூட. ஓகே. ஏடா அவனை கூட்டு சுத்துறதுக்கடா வந்த? சரி